எச்சரிக்கை. இந்தியாவின் எதிர்காலம் பற்றிய ஒரு கடிதம். அன்புள்ளவர்களே, நான் அலாவுதீன் பேசுகிறேன். இன்று நான் உங்களுடன் ஒரு முக்கியமான கடிதத்தை படிக்கப் போகிறேன். இது வெறும் கடிதம் அல்ல. இது நம் இந்திய திருநாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு எச்சரிக்கை கடிதம். இந்த கடிதத்தை நாம் படித்தால், அதை பற்றி சிந்தித்தால், நிச்சயமாக நம் இந்திய நாடு ஒரு புதிய திசையை நோக்கி மாறும். நாம் விரும்பும் மாற்றங்கள் நிகழ இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனால் இந்த கடிதம் சொல்ல வரும் செய்தியை நாம் தவறவிட்டால், அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர தவறினால், நம் அன்புக்குரிய இந்தியா ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு சாதாரண அறிக்கை அல்ல, இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. இந்த வருடம் நான் இந்த எச்சரிக்கையை உணர்ந்து விட்டேன். நீங்களும் இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வாருங்கள், இந்த கடிதத்தை நாமே சேர்ந்து படிக்கலாம். இது நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தருணம். இந்த வரிகள் நீங்கள் பேசியது போலவே ஒரு தனிப்பட்ட தொனியுடன் எழுதப்பட்டுள்ளன. இந்த கடிதம் உண்மையிலேயே இந்தியாவின் எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல், தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக உலகின் அசிங்கமான வேலைகளை செய்து தன்னை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இந்திய ஒன்றியத்தில் பிரதமர் முதல் கடைசி தொண்டன் வரை அனைவரும் மோசடிக்காரர்கள் என்றும், தேர்தல் ஆணையத்தில் நேர்மையானவர்கள் எவரும் இல்லை என்றும், அதனை வழிநடத்துபவர்களும் நேர்மையானவர்கள் அல்ல என்றும் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். தேர்தல் ஆணையம் விலைமகள்களை விடவும் கேவலமாக, கீழ்த்தரமாக இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும், தான் செய்யும் ஈனச் செயல்களை நியாயப்படுத்துவதாகவும் நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். இதனால் அந்த மோசடி வேலை செய்யும் தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு நபரையும் தூக்கிலிட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்க வேண்டியிருக்கிறது என்கிறீர்கள். இந்த நிலைமைக்கு ஒட்டுமொத்த மக்களும் வீதியில் இறங்காமல் ஒரு தீர்வை எட்டவே முடியாது என்றும், இந்திய நாட்டிற்கே துரோகம் செய்யும் இப்படிப்பட்ட அயோக்கியர்களை எல்லா நேரங்களிலும் மன்னித்து கடந்துவிடக் கூடாது என்றும் நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். அத்தகைய மன்னிப்புகள்தான் பாஜகவை 3வது முறையும் ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறது என்றும் உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். இந்திய ஒன்றியத்தில் உள்ள வெறும் 3% உள்ள ஒரு குழு மட்டும் வசதி வாய்ப்புகளோடு சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே RSS இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் நடத்தி வருகிறது என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இது ஏதோ கோபத்தில் மனதில் நினைத்ததை எழுதும் ஆதங்கம் அல்ல என்றும், எகிப்து போன்ற நாடுகளில் சர்வாதிகார ஆட்சியின் அவலம் பொறுக்க முடியாமல் ஒரு பெண்மணி எழுதிய ஒரு கடிதம் புரட்சியை ஏற்படுத்தி RSS பாஜக போன்ற நாசகார அரசை விரட்டியடித்தது என்றும் நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள். எத்தனை நாளைக்குத்தான் நம்மால் எழுதி கொண்டிருப்பது என்றும், நாம் படித்ததும் அதை கிழித்துவிட்டு கடந்துவிட்டால் நாளை நம் சந்ததியினரின் எதிர்காலம் என்னவாகும் என்றும் நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். நம் பெரியோர்கள் நமக்காக நம்மிடம் கொடுத்ததை நாம் நம் சந்ததியினருக்கு அப்படியே கொடுக்க வேண்டாமா என்று கேட்கிறீர்கள். அதுதானே நியாயம், அதுதானே நீதி என்றும், சிந்திப்பவனுக்கே மனிதன் என்ற பெயர் என்றும் அழுத்தமாக பதிவு செய்கிறீர்கள். நீங்கள் சொல்வது போல் சிந்திக்கின்ற நேரம் இது, செயல்படுகின்ற நேரம் இது என உணர்ந்து இதை ஒரு செய்யக்கூடியதாக வெளியிடுகிறேன்.